ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். வணக்கம் வணக்கம் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இணைந்து வழங்கும் வார வாரம் ஆரவாரம் நிகழ்ச்சிக்கு நான் பங்கு கொள்வதில் பெருமிதம் அடைகிறேன். இது 264வது நிகழ்ச்சியில கலந்துக்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த தர்மசாஸ்தா ஜோதிட நிறுவனர் நான் மணிகண்டராஜா ஐயா அவர்களுக்கு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நிகழ்ச்சியை எல்லா பக்கமும் கொண்டு சேர்க்கிற திரு முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் தர்மசாஸ்தா இயங்கிட்டு இருக்கிறதுக்கு, வெற்றிகரமா இயங்குறதுக்கு காரணமா இருக்கிற நிர்வாக குழு இயக்குநர்கள் பிளஸ் அவர் கூட பயணிக்கிற எல்லாத்துக்கும் வணக்கத்தையும் வைத்துக் கொண்டு நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, எனது தாய் தந்தை குருமார்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு ஆவலுடன் வந்திருக்கும் ஜோதிட ஆர்வர்களுக்கும் ஜோதிட ஆசான்களுக்கும் எனது மாலை நேரத்து வணக்கம். இப்போ எனக்கு கொடுத்திருக்கிற டாபிக் 27 நட்சத்திரங்களின் குணமும் வழிபாட்டு முறைகளும் பார்க்க போறோம். 27 நட்சத்திரங்கள் பார்க்க போறோம். அதுல 27 நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த 27 நட்சத்திரங்கள் பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப நம்ம கிட்ட ஒரு ஜோதிடம் பார்க்க வராங்கன்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம பலன்கள் வரவங்களுக்கு ஒரு 5-6 பாயிண்டாவது கரெக்டா சொல்லணும்னா அதுல கண்டிப்பா இந்த நட்சத்திர பலன்கள் கண்டிப்பா இருக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. ஏன்னா நாம் இது வரைக்கும் சொல்லி யாருக்கும் மிஸ் ஆனதில்லை. அவங்களுக்கு அப்பதான் ஒரு நம்பிக்கை வரும். வரவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கரெக்டா சொல்லும் பொழுதுதான் இந்த ஜோதிடத்தின் மீது ஒரு அளவு கடந்த ஒரு நம்பிக்கை வரும். நம்மளுக்கும் நாம ஒரு 2-3 பாயிண்ட் 4 பாயிண்ட் கரெக்டா சொல்லும் பொழுது, சில லக்ன பாயிண்ட் சொல்லும் பொழுது, திசாபுத்தி பாயிண்ட் எல்லாமே சேர்த்து சொல்லும் பொழுது, இந்த நட்சத்திரங்கள் பத்தி சொன்னாதான் அது முழுமை பெறுது, கரெக்டாகவும் இருக்கு. அப்போ இந்த நட்சத்திரங்களை பத்தி நம்ம என்னென்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே நம்ம வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு எளிதான முறையில நம்ம பலனை சொல்லிடலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இது முழுசா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களுக்கு ஒரு 2 பாயிண்ட் சொன்னாலும் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்போ இதை 2 பார்ட்டா வச்சிருக்கிறோம். முதல் ஒரு 12 நட்சத்திரங்கள் ஒரு பார்ட்டாவும், மீதி இருக்கிற நட்சத்திரங்கள் அடுத்த பார்ட்லயும் இன்னைக்கு நம்ம சொல்ல இருக்கிறோம். 3வது நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்தை நம்ம பேச போறோம். கிருத்திகை நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம். செவ்வாயோட கர்ம பதிவை வாங்கி இருக்குது. கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க நல்ல பேச்சாளர், நல்லா பேசுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு தெய்வம் அப்படிங்கிறது அக்னி அப்படிங்கிறது இருக்கு. அப்போ இராணுவம் யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்யக்கூடிய தொழில் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா இருக்கு. ஒரு காரியத்தை எதை பேசினா நம்மளால ஜெயிக்க முடியுங்கிற ஒரு டெக்னிக் அவங்களுக்கு தெரியும். இவங்க கிட்ட பேசி நாம ஜெயிக்க முடியாது. இவங்கள பேச்சில் சிறந்தவர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி இவங்களுக்கு இந்த பேச்சை தொழிலாக கொண்ட தொழில் சிறப்பா இருக்கும். மெயினா பாத்தீங்கன்னா வக்கீல், ஜோதிடம், இந்த மாதிரி பேச்சை தொழிலாக கொண்ட தொழில் இவங்களுக்கு நல்லா இருக்கும். இவங்க சுய கௌரவத்தை மட்டும் எப்பயுமே விட்டு தர மாட்டாங்க. அப்படி ஒருவேளை சுய கௌரவத்துக்கு ஏதாவது பாதிப்பு வருது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் உதறிடுவாங்க. ஜுவாலை, அக்னி ஜுவாலை. அப்போ கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ஏதாவது பண்ணணும்னா, ஏதாவது கோயில்ல போய் யாகம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 100% வேலை செய்யும். ஆச்சாரம் அனுஷ்டானத்துல பழமையான விஷயங்கள்ல கண்டிப்பா நம்பிக்கை உண்டு. சொந்த ஊர்ல இவங்களுக்கு தொழில் அமையாது. மருத்துவம், ஜவுளி, பொறியியல், மருத்துவம் எல்லாமே இவங்களுக்கு ஒத்து வரும். இவங்ககிட்ட உடன் பிறந்தவங்ககிட்ட பாசம், தாய், அதிகப்படியா உறவினர்கள்கிட்ட பாசம் வைக்கிறது இவங்க தான். அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரத்துல கண்டிப்பா பிறந்தவங்க காதல் திருமணம் செய்வார்கள். இது நாம சொல்லி எல்லாத்துக்கும் சக்சஸ் ஆயிருக்கு. கிருத்திகை நட்சத்திரத்துல இருந்திருந்தாவே
அவங்க கண்டிப்பா லவ் மேரேஜ் பண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா தெரிஞ்சவங்க மூலியமான திருமணங்கிறது வாய்ப்பு கண்டிப்பா வந்து இருக்கு. இல்லைன்னா உறவுக்கார பெண்ணையே விரும்பி கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு. பாதிக்கக்கூடிய நோயின்னு பார்த்தோம்னா மூலம், மலேரியா, அம்மை, பிளட் கசிவு, அதாவது பிளட் லீக்கேஜ், மூளை பகுதிகளில் வந்து பிளட் லீக்கேஜ் ஆகுறது, விபத்து காயம். அதே மாதிரி இவங்க வந்து என்னன்னா தாய் தந்தையை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது. இது செவ்வாயோட கரும பதிவா இருக்கிறதுனால இவங்களுக்கு கொடுக்கல் வாங்கல்னால கண்டிப்பா ஏதோ ஒரு ஏமாற்றத்தை வந்து சந்திச்சு நீங்க வந்து சொல்லி பாருங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க யாருக்காவது பணம் கொடுத்து உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்கிறாங்களான்னு சொல்லி கேட்டு பாருங்க. கண்டிப்பா வந்து ஆமான்னு தான் சொல்லுவாங்க. நான் இவ்வளவு ரூபாய் அவங்கள நம்பி பழக்கத்துக்காக கொடுத்தேன். அதை வந்து இப்ப வந்து கொஞ்சம் கூட திருப்பி வரல. இதுக்காக எங்களுக்கு அவங்களுக்கு மனஸ்தாபம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து கண்டிப்பா சொல்லுவாங்க. அதே மாதிரி செவ்வாயோட கர்ம பதிவா இருக்கிறதுனால பூர்வீக சொத்துல கண்டிப்பா பிரச்சனை இருக்கும். இந்த ஃபேமிலியில வந்து பூர்வீகத்துல வந்து பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி கோயில் நிர்வாகம் பார்த்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க எல்லாத்தையும் வசப்படுத்துவாங்க, எதிரிகளை ஜெயிப்பாங்க. இரண்டாவது பாதத்துல பிறந்தவங்க வந்து அஹ், வெற்றி பெறுவதற்காக கூட்டாக செயல்பட்டு வெற்றியை பெறுவார்கள். மூன்றாவது பாதம் தான் என்ற கர்வம் இவங்க கிட்ட இருக்கும். கல்வியில் வல்லவர்களாக இருப்பார்கள். நண்பர் கார்த்திகை நான்காம் பாதம் ஆடம்பரமாக வாழ்வார்கள். அதே மாதிரி அவங்க கிட்ட இருந்தும் இல்லாத மாதிரி இருப்பாங்க. சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் இருந்துமே இல்லாத மாதிரி இருப்பாங்க. இதனுடைய கணம் ராட்சசம், விருச்சம் அத்தி, பச்சி மயில், ரச்சு உதாரம். அப்போ பச்சி மயில் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப மயில் மீது இருக்கிற முருகன் வழிபாடு, மலை மீது உள்ள முருகன் வழிபாடு, இதெல்லாம் பண்ணோம்னா நம்மளுக்கு நல்லது. கண்டிப்பா கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க பூர்வீகத்தை விட்டு இடம் பெயர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. இந்த வம்சத்துல கண்டிப்பா கன்னி பெண் சாபம் இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா அது எந்த வகையிலையும் மறுக்க முடியாது. இவங்களுக்கு திருமண தடை, திருமண வாழ்வியல ஏதாவது பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்குது. அஹ் கிருத்திகை நட்சத்திரத்துல வந்து வீட்டுல 2 பேர் 3 பேர் இருந்தாங்க, அதனால ஏதாவது தோஷம்னு சொல்லி சொன்னா அவங்க கடல் சார்ந்த கோயில்களுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அந்த தோஷம் நீங்கும். வருடத்திற்கு ஒரு முறையாவது ரத சப்தமி பார்க்குங்கிறது நல்லது. அதே மாதிரி இவங்க தீ விஷயங்கள்ல அஹ், ஏதாவது நெருப்பு ஹேண்டில் பண்றத வந்து ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும். இல்லைன்னா அது மூலியமா ஏதாவது காயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. இவங்களுக்கு நட்சத்திர வடிவம் வந்து தீ ஜுவாலை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அந்த அந்த ஜுவாலை அப்படின்னா இவங்களுக்கு அடிக்கடி அக்னி குண்டத்துல ஏற்படக்கூடிய பூஜையில கலந்துக்கிறது. ஏதாவது கோயில்ல வந்து யாகம் நடக்குது, அப்ப அந்த யாகத்துல அந்த ஜுவாலையில கலந்துக்கிறாங்கன்னு சொன்னா ரொம்ப நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். முருகன் வழிபாடு ரொம்ப நல்லது. இவங்களுக்கான நட்சத்திர கோயில் எங்க இருக்குன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அருள்மிகு காத்தர சுந்தரேஸ்வரர். அது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா கஞ்சா நகரம், மயிலாடுதுறை. மயிலாடுதுறையிலிருந்து சீர்காழி போற வழியில இருக்குது. நீங்க வருடத்தில் ஒரு முறையாவது இந்த நட்சத்திர கோயிலுக்கு சென்று வந்தீர்களான் உங்கள் வாழ்வில் எல்லா சுபிட்சங்களும் கிடைக்கும். அருள்மிகு காத்திர சுந்தரேஸ்வரர் திருக்கோயில், கஞ்சா நகரம்.